துலாம் ராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்த குரு 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். பாக்கியஸ்தானத்துக்கு போயிட்டார். பாக்கிய குரு கூட கேட்டது சார், கூட வந்து உங்கள் மனைவி பேரை போடுங்க சார், இல்லை உங்கள் பையன் பேர் போடுங்க, உங்கள் பேர்லேயே நான் லோன் கொடுத்துறேன், கூட உங்கள் பிரதர் பேர் போடுங்க, அண்ணன் பேரோ தம்பி பேரோ போடுங்க, அவங்க பேரில் அவங்களையும் சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே குடும்ப சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள். அதனால் வியாதி வருது, அதனால் செலவு, இல்லை அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், ஸோ உங்களுடைய வளர்ச்சிக்கான முதலீடுகள் செய்யக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதி உச்சம் பெறுவதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஜோதிடர்கள் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜனவரி மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோகாரகன் சந்திரன்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன், அவர் மாத்திருக்காரகனும் கூட, அவர் ரிஷபராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கார். சுகஸ்தானம் வலுப்பெற்று இருக்குது. அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கிறது விசேஷம் குடும்பஸ்தானத்தில். ஸோ குடும்பத்தில் சுக அமைப்புகள் எல்லாருடைய குடும்பத்திலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசியில் குரு வக்கரமாக இருக்கார். சிம்ம ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. தனுசு ராசியில் குருவின் 7ஆம் பார்வையில் 4 கிரக சேர்க்கை, சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், இந்த 4 கிரக சேர்க்கை. இதில் செவ்வாய் வந்து உச்சஸ்தானத்துக்கு பக்கத்தில் இருக்கார். சுக்கிரன் உச்சத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காரு. கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி பகவான் இருக்கார். குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கார். இதுதான் இந்த மாதத்தினுடைய ஆரம்ப கட்ட கிரக நிலவரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜனவரி 14ஆம் தேதி மதியம் 3:01 சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது தனுர் மாதம் முடிந்து மகர மாதம், அதாவது தை மாதம் பிறப்பு. ஜனவரி 14ஆம் தேதி மதியம் 3:01 ஆனால் அடுத்த நாள் தான் நம்ம தை பொங்கல் கொண்டாடுவோம். ஜனவரி 15ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு உச்சஸ்தானத்தை அடைகிறார். ஜனவரி 17ஆம் தேதி அன்னைக்கு புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. டிசம்பர் 14, 13, 14, 15, 16 வரைக்கும். 17ஆம் தேதி அன்னைக்கு புதனும் பயிற்சி ஆகிறதுனால இந்த 4 கிரக சேர்க்கை மகர ராசியில் ஏற்படுறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா, தை அமாவாசை ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு வருது. பௌர்ணமி வந்து, அதாவது மார்கழி மாத பௌர்ணமி, ஆருத்ரா தரிசனம் வந்து ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு வருது. போகி பண்டிகை வந்து ஜனவரி 14 போகி பண்டிகை, 15 தைப்பொங்கல், 16 மாட்டுப்பொங்கல், 17 வந்து காணும் பொங்கல். தை அமாவாசை 18ஆம் தேதி. பீஷ்மாஷ்டமி ஜனவரி 26ஆம் தேதி அன்னைக்கு. ஜனவரி 25 ரத சப்தமி, 26 பீஷ்மாஷ்டமி, 27 தை கிருத்திகை. இந்த மாதத்தில் இதுதான் விசேஷமான நாட்கள். இந்த நாட்கள்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கான விஷயங்கள் மட்டும் இல்லைங்க. இந்த நாட்களில் தான் நீங்கள் பரிகாரம் பண்ணுறதா இருந்தால் இந்த குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த மாதத்துக்கான பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். துலாம் ராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்த குரு 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். பாக்கியஸ்தானத்துக்கு போயிட்டார். பாக்கிய குரு கூட கேட்டதெல்லாம் கொடுப்பார். உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். சுகஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அதாவது சுகஸ்தானத்துக்கு குரு பார்வை இருந்தது, இப்போ சுகஸ்தானத்துக்கு விரயஸ்தானமான 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. உடம்பில் இருக்கிற வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். உடம்பில் சொல்ல முடியாத வியாதியா, இப்போ ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். உங்கள் உடம்பில் ஏதாவது அசௌகரியம் இருக்கா, ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்.
வீட்டை மாற்றி கட்டணும்னு நினைக்கிறீங்களா? வீட்டுக்கான முதலீடு கிடைக்கும். வீட்டை எடுத்து கட்டணுமா, அதுக்கு முதலீடு கிடைக்கும். வீட்டில் மாடிப்படி கட்டணுமா, வீட்டை மாடி எடுத்து கட்டணுமா, இல்லை ஒரு பாத்ரூம் கட்டணுமா, இல்லை பெட்ரூமை பெருசு பண்ணணுமா, இப்போ நீங்கள் பண்ணலாம். எடுங்க, கடன் உதவிகள் கிடைக்கும். நீங்கள் வந்து சிபில் ஸ்கோரே இல்லாட்டினாலும் உங்களை தேடி வந்து கொடுப்பாங்க. சார் கூட வந்து உங்கள் மனைவி பேரை போடுங்க சார், இல்லை உங்கள் பையன் பேர் போடுங்க, உங்கள் பேர்லேயே நான் லோன் கொடுத்துறேன். கூட உங்கள் பிரதர் பேர் போடுங்க, அண்ணன் பேரோ தம்பி பேரோ போடுங்க, அவங்க பேரில் அவங்களையும் சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு லோன் கொடுக்குறேன். ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. உடன்பிறப்புகள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். இது நாள் வரைக்கும் உங்கள் கூட பிறந்த அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கையோ உங்கள் பேச்சை கேட்காம இருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, இதை பண்ணு, நான் சொல்கிறத கேளு, நல்லாயிருக்கும். அதட்டி சொல்லுவீங்க பாருங்கள், அதை இப்போ பேசுவீங்க. அதே சமயம் உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் சில பேர் உங்களை வந்து இதை நீ பண்ணுன்னு டாமினேட் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். சில பேர்த்துக்கு ஆரோக்கியத்தில் சரி பண்ணுறதுக்கான பராமரிப்பு செலவுகள், உடம்பை பராமரிக்கிறதுக்கான செலவுகள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே குடும்ப சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள். அதனால் வியாதி வருது அதனால் செலவு, இல்லை அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருது அதனால் செலவுன்னு கவலையே பட வேண்டாம். கவலைகள் குறைகின்ற மாதம், ஆனால் செலவுகள் அதிகரிக்கின்ற மாதம். விரையாதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் நிலம் சார்ந்த முதலீடுகள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள், வெளிநாட்டு தொடர்பான தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாத ஆரம்பத்துலேயும் சந்திராஷ்டமம் இருக்குது, மாத கடைசியிலையும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்பாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கடினமான வார்த்தைகளாக இருக்கும். வேறு வழியில் ஸ்ட்ராங் டெசிஷன் எடுக்கணும்ல. யூ ஷுட் பி அ ஸ்ட்ராங் டெசிஷன் மேக்கர். குழப்பக்கூடாது. வழவழா குழகழா, இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா, இந்த 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 விஷயத்தை பண்ணலாமா இந்த விஷயத்தை பண்ணலாமா, அப்படி இருக்கக்கூடாது. வெட்டு ஒன்று துண்டு, இதுதான் நீ பண்ணணும் அப்படின்னு அதிகார வார்த்தையை பேசக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் வார்த்தைகளால் கூட இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு கட்டுப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் விருத்தி ஏற்படும். நீங்கள் மீடியா தொழில் பண்ணக்கூடிய நபராக இருக்கலாம், இல்லை யூடியூப்பில் ஒர்க் பண்ணலாம், என்னை போன்ற கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கலாம். உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் சுய தொழில் செய்பவர்களாக இருந்தால் தொழில் வளர்ச்சிக்கான முதலீடுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன கேஜெட்டாவது நீங்கள் வாங்குவீங்க. ஒன்றுமே இல்லையா, நான் பிஸ்னஸ்லாம் பண்ணல சார், ஐ எம் எம்ப்ளாய்டு பர்சன் ஆர் ஐம் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா கூட உங்களுடைய மொபைல் ஃபோனை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய வளர்ச்சிக்கான முதலீடுகள் செய்யக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதி உச்சம் பெறுவதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்கள் வார்த்தையை கேட்டு உங்கள் கணவரே, சிச்சோ என் ஒய்ஃப் சொல்லிட்டாப்பா, நான் இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன். மனைவிக்கு பயந்த கணவராக அவர் மாறக்கூடிய நேரம் இது. ஆனால் அது பர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரி தான். உங்கள் வாழ்க்கையிலே நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, என் மனைவியாக இப்படி பேசுறது, என் கணவராக இப்படி பேசுறதுன்னு. அந்த அளவுக்கு உங்கள் கணவரோ மனைவியோ உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் அதே சமயம் அவருடைய தனிப்பட்ட தேவைகளில் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் துலாம் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலைக்கு செல்பவர்கள், வேலை ரீதியான புதிய மாற்றங்களால் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாட்களாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும், பணபலம் அதிகரிக்கும், வருமான அதிகரிப்பு ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகளுக்கு உங்களுடைய குழந்தைகள் கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படும். கஸ்டமர்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. கஸ்டமர்ஸ்க்கு அந்த கஸ்டமர்ஸும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களிடம் நட்பு பாராட்டி செயல்படுவார்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. வேண்டாத இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டு ஒரே மாதத்தில் திருப்பி ஓடி வர்றது வேஸ்ட்டு. அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா அன்னை மூகாம்பிகையை வழிபட வேண்டும்.
தாய் மூகாம்பிகை. இந்த மூகாம்பிகையை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் கண்ணுக்கு தெரியாமல் மறைய வைக்கக்கூடிய ஆற்றல் அந்த அன்னைக்கு உண்டு.